திரு எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்தார். கட்சிக்கு இந்த அம்மாவுக்கு தொடர்பே இல்லைன்னாரு. இந்த மாநில குழு, மண்டல குழு, ஒவ்வொரு தொகுதிக்கும் 12 அமைச்சர்களை போட்டிருக்காங்க. 10 தொகுதி, 12 தொகுதிகள். சில ஜூனியர் அமைச்சர்களை கூப்பிட்டு ஜெயிச்சா சென்னைக்கு வா, இல்லாட்டி ஊர்லேயே இருந்துருச்சு. 2 முறை டெல்லிக்கு போனார், 3 முறை போனார். எல்லாத்தையும் நிர்வாகிகளை அழைச்சிட்டு போனார். மதுரை கூட்டம் முடிஞ்ச உடனே நான் மட்டும் தனியாக போயிட்டேன்னு தனியாக போய் அமித்ஷாட்ட பேசிட்டு வந்திருக்காரு. இதில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? பாஜகவா? ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா! இப்போ எடப்பாடி முயற்சி பலனளித்து இங்கு வருவாரா? சட்டமன்றம் நடக்கிற போது எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே தான் பண்ணாங்க. இவர்களை பெரியண்ணன் மனப்பான்மையில் பாஜக ஆட்சி படைக்கிறதுங்கள. இப்போ இன்னுமே அங்கிருந்து வருவார்கள். திமுக யார் வருவாங்க? திமுகவிலிருந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க சீட்டு நோட்டு எல்லாம் கொடுத்து கரெக்டாக வச்சுட்டாங்க. கூட்டணி கட்சிகளை சரியாக அரவணைக்க எடப்பாடி தவறுறாரா? அதே போல் கட்சியினரையும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்குமே என்றால் அங்கேயே பெரிய அளவில் பிரளயம் உருவாகும். சில ஜூனியர் அமைச்சர்களை கூப்பிட்டு ஜெயிச்சா சென்னைக்கு வா, இல்லாட்டி ஊர்லேயே இருந்துருன்னு சொல்லிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், அதே போல் திரும்ப சசிகலா அவர்கள் இவ்வளவு நாளாக அமைதி காத்தாங்க. எதையும் பெருசாக அவங்க வெளியில் சொல்லலை. அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய வார்த்தையாக இருந்தது. ஆனால் இப்போது இத்தனை வருஷங்கள் கழித்து அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கிறதையோ, இந்த மாதிரி தாக்குது, அதாவது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறதையோ மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்கு பின்னாடி திமுக தான் இருந்து இயக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாலும், அறிக்கை வெளியிட்டாலும், அல்லது பத்திரிகையாளர்களை சந்தித்தாலும் தரவுகளோட திமுகவினுடைய தவறுகளை சுட்டி காட்டினதில் திருமதி சசிகலாவுக்கு பெரும் பங்குண்டு. நீங்கள் எல்லோருமே கேட்பாங்க, கட்சியை ஒன்றிணைக்கணும்னு வெறும் திமுக அட்டாக்கிலே போகிறாங்கன்னு. அவங்க என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். எனவே திமுக எதிர்ப்பு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற அந்த கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அதை நான் எதிரொலிக்கிறேன் அப்படின்னு திமுக அந்த எதிர் நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து கடந்த வாரம் வரைக்குமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை நம்ம தெளிவாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பதை ஒருபோதும் அவர் எடுக்க மாட்டார் என்பதுதான் உறுதியாக நான் சொல்கிற கருத்து. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது ஒருங்கிணைத்து விடுவோம், இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து மீண்டும் கழக ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம் என்று காத்திருக்கிறார். 2021 பெங்களூர்ந்து வந்தோடனே தீவிர அரசியலில் ஈடுபட்டிருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அன்றைக்கு தேர்தல் நெருங்கி விட்டதுனால மறுபடியும் கட்சியில் ஒரு பிரிவு வேண்டாம் அப்படின்னு வெற்றி பெறட்டும்னு காத்திருந்தாங்க. 2021 தோல்வி அடைந்த உடனே மீண்டும் அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும். அதுவுமே எப்படியாவது பேசி சரி பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமியோடு பயணித்த மூத்த முன்னோடிகள் பலருமே அந்த அம்மாவோட தொடர்பில் இருந்தாங்க. பொறுமையாக இருங்கம்மா, அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அதை காத்திருந்தாங்க, முடியலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் வர்றாங்க. இனி என்னால் பொறுத்திருக்க முடியாது, கட்சியை நான் காப்பாற்றுவேன் வர்றாங்க. இந்த 2 வருஷமாகவுமே பொறுமையாக தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்தார். கட்சிக்கு இந்த அம்மாவுக்கு தொடர்பே இல்லைன்னாரு. தொடர்பு இல்லாதவங்கள்ட்ட போய் காலில் விழுந்தீங்க, பதவி வாங்கினீங்கன்னா விமர்சனம் வெளியில் இருந்தது. ஆனால் அந்த அம்மா சொல்லலை. இது வரைக்கும் அவரை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கலை. ஆனால் தொடர்ந்து துரோகம் உழைத்து அதிமுகவில் இனி இடமே இல்லை சசிகலாவுக்கு அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த உடனே அப்போ இவருக்கு நாமளும் பாடம் புகட்டியே ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. அப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராவிட்டாலும் கட்சியை காப்பாற்றுவோம், எடப்பாடி கைப்பற்றி வச்சிருக்கிற அனைத்து இந்த அதிமுகவை காப்பாற்றி அடுத்த தேர்தலாவது பார்ப்போன்னு முயற்சி மேற்கொள்கிறார்கள். அதுக்கான சாத்தியம், அந்த முயற்சி வெற்றி அடையுமா? காலம் பதில் சொல்லணும். பார்ப்போம் என்ன விதமாக அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கும். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன நடக்குது. ஓகே சார். சார், இப்போ திமுக ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணி, ஒரு 20 அரசியல் கட்சி வந்து அவங்க கூட வச்சுட்டு இருக்காங்க. தேமுதிக கூட அங்கே போகாதுன்ற மாதிரி இருந்த நிலைமையில அவங்களையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதிமுக கூட பார்த்தோம்னா கூட்டணியே வந்து பலவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது.
இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இந்த சூழலை வந்து அதிமுக எதிர்கொள்ளுமா? இது வர எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய கூட்டணியா அது இருக்குமா? இல்லை, நம்ம தொடக்கத்திலே அதுதான் பேசணும். ம். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி கட்டமைப்போடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது, களத்திலையும் இறங்கிட்டாங்க. 234 தொகுதிகள்லையும் 6 மாதம் முன்னாடியே பொறுப்பாளர்களை போட்டு இந்த பாக கமிட்டி, பூத்து கமிட்டி கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து. இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் கூட்டங்களை சேகரிக்கிறாங்க. அந்த அவருடைய திமுகவின் பெண் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஆமா சார். அது வந்து களத்தில் இறங்கி அவர் கோடு போட்டு போனார் பீகார்காரர் ஓகே. பிரசாந்த் கிஷோர். ஓகே. அந்த அடிப்படையில் அதில் பயணித்த சிலரையும் கொண்டு போய் வச்சு அவங்க தொகுதி வாரியாக கணக்கெடுத்து எந்தெந்த தொகுதி பலகீனமான தொகுதின்னு அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அந்த தொகுதியில் இருக்க நிர்வாகிகளை பூரா திமுக தலைவர் ஸ்டாலின் இங்கே உடன்பிறப்பை வான்னு அழைச்சி மீட்டிங் போகிறார். ஓகே. பூத்து கமிட்டி ஆலோசனை கூட்டத்துக்கு போகிறாருங்க திமுக தலைவர் முதலமைச்சர். லோக்கலில் இந்த மாநில குழு, மண்டல குழு, ஒவ்வொரு தொகுதிக்கும் 12 அமைச்சர்களை போட்டிருக்காங்க. 10 தொகுதி, 12 தொகுதிகள். ஒவ்வொரு அமைச்சருக்குமே இன்சார்ஜ். சில ஜூனியர் அமைச்சர்களை கூப்பிட்டு ஜெயிச்சா சென்னைக்கு வா, இல்லாட்டி ஊர்லேயே இருந்துருன்னு சொல்லிட்டார். ஓ. அந்த அளவிற்கு திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த தீவிர முனைப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் போட்ட அந்த 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல, ஓகே. அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். புரட்சியர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த பெண்கள் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே திமுக ஆதரவு நிலையில் போயிடுச்சு. அப்போ இது எல்லாமே ஆதரவு நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, வாக்கு சதவீதத்தையும் வைத்திருக்கிறார்கள். ஓகே. அதிலிருந்து இங்கே பார்க்குற போது நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பலகீனமான நிலையில் தான் இருக்குது. இந்த பலகீன நிலையை மாற்றி மீண்டும் பலப்படுத்துவதற்கு, கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒரு வார காலத்தில் அவங்க ஏதாவது வியூகங்கள் வகுத்தா, ஏன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்துருங்கிறாங்க. ஸோ அதற்குள்ளே இவர்கள் ஏதாவது முடிவெடுத்து திமுக வீழ்த்துவதற்கு வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். சார், இதுக்கு முன்னாடி கூட்டணி பேசுறதா இருந்தா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்குமே போயஸ் கார்டனில் தான் நடக்கும். ஏன்னா டெல்லிக்கெலாம் போகிறலாம். இப்போ நீங்கள் பேசும்போது கூட நம்ம பார்த்தது என்னென்னா, இங்கே எடப்பாடி அவர்களே இப்போ டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. ஏன்னா மோடி அவர்கள் இங்கே தமிழகம் வந்தபோது கூட அவங்களோட நிர்வாகிகள்கிட்டலாம் கூட்டணி பேசுவதெல்லாம் வந்தது. அதில் உடன்பாடு எட்டலான்னே அமித்ஷா போய் பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு போக்கு இருக்குது இல்லைங்களா, இது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் வந்து பாஜக தான் இந்த கூட்டணிக்கான தொகுதி பங்கிறது, அது உண்மைதானா? ஒரு வலிமை மிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சியர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி எந்த தேசிய கட்சியாலும் மாநில கட்சியினாலும் இங்கே தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. புரட்சியர் எம்ஜிஆர் மாளிகை என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அதே தலைமை கழகத்தில் தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கும், தொகுதி உடன்பாடு நடக்கும். செல்வி ஜெயலலிதா காலத்தில் போயஸ் சட்டத்தில் வருவாங்க. இவர்கள் இருவருமே பல்வேறு அரசியல் கட்சி தலைமையகங்களுக்கெல்லாம் போய் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதால் ஒரு மேலாதிக்கத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணி உடன்பாடு கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் நடக்கிற போது எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அங்கே தான் பண்ணாங்க. இப்போ அதில் வந்து அவருக்கு முழுமையான உடன்பாடு எடப்பாடிக்கு இல்லைங்கிறது நமக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, அமித்ஷா சொல்கிற வரைக்கும் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத சொல்லவே இல்லை. ஓகே. சென்னையிலையும் வந்து ஒரு வாரம் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு பிரச்சனையை பேசணும், பல்வேறு கோரிக்கைகளை அமித்ஷாட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதை பார்த்தாரு அமித்ஷா. இங்கேயே வந்து நட்சத்திர விடுதலை கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கேயும் சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் என்டிஏ தான், இவர் தனிச்சு அதிமுகங்கிறாரு, அவங்க என்டிஏ ஆட்சிங்கிறாங்க. இந்த பிரச்சனை அங்கேயே உருவாயிடுச்சு. ஓகே. அப்போ 2 முறை டெல்லிக்கு போனார், 3 முறை போனார், எல்லாத்தையும் நிர்வாகிகளை அழைச்சிட்டு போனார். மதுரை கூட்டம் முடிஞ்ச உடனே நான் மட்டும் தனியாக போயிட்டேன்னு தனியாக போய் அமித்ஷாட்ட பேசிட்டு வந்திருக்காரு. ஓகே. அப்போ அனைத்து இந்திய அதிமுக என்கிற மிகப்பெரிய பேரியக்கம், தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய பேரியக்கம் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலகீனமாக இருக்கிறது. இவர்களை பெரியண்ணன் மனப்பான்மையில் பாஜக ஆட்டி படைக்கிறதுங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே. அப்போ சீட்டு அவங்க தான் முடிவு செய்யறாங்களா சார்? அது பரஸ்பரம் பேசி முடிவு. என்னன்னா இப்போ போன தேமுதிக என்ன சொல்றான், நாங்க அதிமுகவோட தான் அலைன்ஸ், எடப்பாடி தான் சீட்டுங்கிற, நான் என்டிஏவில் இருக்கேன், என்டிஏ தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு டிடிவி சொல்றேன். அப்ப இது இப்போ ஆமா, உங்களுக்கான தொகுதிகள் அதிமுக தொகுதிகள் இவ்வளவு எடுத்துக்கங்க, உங்களுக்கான கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பிரிவுக்கு இவ்வளோ வச்சுங்க, மீதத்தை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும்.
50 தொகுதி 40 தொகுதி பாஜகவுக்கு மட்டுமே கேட்குறாங்க. அதில் வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள வெற்றி பெற்ற 10, 12 தொகுதி இப்போ 2021 ஜெயிச்ச தொகுதிகளே பாஜக கேட்குதுங்கிறாரு. ஓகே. அதனால் இந்த இடப்பங்கீடு அப்புறம் தொகுதியை அடையாளப்படுத்துறது அதுலேயும் பெரிய பிரச்சனை குழப்பம் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே. இதில் யார் வெற்றி பெற போகிறார்கள், பாஜகவா அதிமுகவா? ஓகே. பொறுத்திருந்து பார்க்கலாம். சீட் பங்கீடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சா சார்? யார் யாருக்கு எவ்வளவு ஏதாவது? இல்லை அதுதான் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இவங்க கேட்குற இடத்த கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பில். அங்கே பாஜக வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. எங்களுக்கு போதுமான அளவுக்கு வேண்டும், இடங்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது பரஸ்பரம் இன்னும் மறுபடியும் 2 வாட்டி டெல்லி போயிட்டு வந்து டெல்லி தலைமை இங்கே வந்து நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து தான் அதை முடிவு எடுப்பாங்க. ஓகே. அவர்கள் அறிவிக்கிற வரையிலும் இந்த குழப்பம் நீடிக்கும். அறிவித்ததற்கு பிறகும் கூட இந்த கூட்டணியில் குழப்பம் நீடிக்கும். அது தவிர்க்க முடியாது. பேசும்பொழுது சில தகவல்கள் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, அதிமுக போட்டியிடும் இடங்களை தாண்டி மீதி இருக்கிற இடங்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க, கூட்டணி கட்சிக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு பாஜக டீல் பேசுறது. அதுதான் நான் சொன்னேன். ஓகே. குறிப்பிட்ட அளவில் உங்களுக்கும் பாமகவுக்கு எடுத்துட்டு மித்த தொகுதியில் போனால் எங்கிட்ட கொடுத்துருங்க, ஒரு 70-80 தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்துங்கிறாங்க. அழுத்தம் அதிகமாகிற பொழுது எவ்வளவு இடங்கள் அங்கே கொடுக்குறாங்க, என்டிஏவுக்கு எவ்வளோ போகுது, அதிமுக பாமக எவ்வளோ எடுத்துக்கிறதுங்கிறது அவங்க அறிவித்த பிறகு தான் நமக்கு தெரியும். சார், இப்போ கூட்டணியிலிருந்து வெளியில் இருக்கிறதுன்னு பார்த்தா யார் வந்துருவாங்கன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் இருக்குன்னு பார்த்தா இப்போ பாமக தரப்பில் ராமதாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் எதுவும் உறுதிப்படுத்தாமல் இருக்காரு. ஓரளவுக்கு பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னும் போது ராமதாஸ் என்னதான் சார் நிலைப்பாட்டில் இருக்காரு? அவர் எங்கே போகிற மாதிரி இருக்காரு? இல்லை, இப்போ ராமதாஸை பொறுத்தளவில் அன்புமணி இங்கே இருக்கிறதுனால அந்த அப்பா பையன் யுத்தத்தில் அன்புமணி ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டார். அவரோடு அதே அணியில் இருந்து பயணிப்பதற்கு விரும்புகிறாரா அப்படிங்கிறது தெரியல. திமுக தரப்புலையும் கதவு அடைக்கப்பட்டு விட்டது, விசிக தரப்பில் எதிர்ப்பு இருந்ததுனால. இப்போ தாவேக தரப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு கடந்த 2 நாட்களாக நமக்கு தகவல் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் திரு எடப்பாடி கிட்ட அந்த பாமக எம்எல்ஏ அருள் வந்து மீடியேட்டர் மூலமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்குன்னு தனித்து ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னத்தை கூட கொடுங்க, நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது வாய்ப்பு இருக்கிறதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், இது அரசியலோட ஹிஸ்ட்ரியில் இப்போது திமுக நம்ம இது வரைக்கும் ஒரு தடவைக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இந்த முறை அதாவது முதல் முறையாக 2வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை புரட்சியில் எம்ஜிஆர் கொடுத்தார். 2011 அதனுடைய நீட்சியாக 2016 ஒரு தொடர் வெற்றியை செல்வி ஜெயலலிதா கொடுத்தார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 67 அண்ணா ஆரம்பித்தார், 71 கலைஞர் ஒரு தேர்தலை சந்தித்தார். மாறி 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 தான் வந்தது. திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்தது. இப்போ 6வது முறையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் ஒரு தொடர் வெற்றியை நாம் பெற்று சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு தான் அடிமட்ட தொண்டர்லேருந்து தலைமை நிர்வாகிகள் வரைக்கும் இவர் வந்து ஸ்டாலின் அது அறிவுறுத்தி அதற்கான களப்பணியில் ஈடுபட்டாங்க. தொடர் ஆட்சி என்பதை திமுக நிச்சயம் சாத்தியப்படுத்தி விடும். ஓகே. எனக்கு பின்னாலும் அதிமுக இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழும் அப்படின்றது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாக்காக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அதிமுக அந்த இடத்த அடையுமா? அதுக்கான இது சாத்தியம் இருக்கா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சி எம்ஜிஆர் முதல் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, அந்த கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் என்னையும் அழிப்பதற்கு சிலர் சதி செய்கிறார்கள். இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா! இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் இந்த கழகத்தில் தோன்றுவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும்னு முதல் கூட்டத்தில் பேசினார். செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னாங்க. ஆட்சி அதிகாரத்தில் 100 ஆண்டுகளை கடந்து இருக்குனாங்க. புரட்சி தலைவர் 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கு. 53 வருஷத்தில் எடப்பாடி அதை ஒரு சரிவுக்கு தோல்வி பள்ளத்தை கொண்டு விட்டார். ஆனாலும் இந்த கட்சி என்பது தொண்டர்களின் இயக்கம். அவரே சொல்லுவார்ல 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள். அதனால இடைக்காலத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை போய் இன்னொரு தலைமை வருகிற பொழுது ஒரு புத்துணர்வோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது யார் தலைமையில் எப்படி என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஓகே. அப்போ எடப்பாடி அவர்களால தான் இந்த கட்சி இந்த அளவுக்கு சரிதான். நிச்சயமா 100% அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சார். ஓகே சார், ஏன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம் அதிமுக. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு இயக்கம் இன்று எதிர்கட்சியாகவும் இருக்குது. என்னதான் சரிவு இருந்தாலும் இன்னைக்கு எதிர்கட்சியும் அவங்க தான்.
ஆனால் அந்த இயக்கத்தை அந்த டச் கூட பண்ணுறதில்ல. தொடக்கூட மாட்டேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகன்ற பெயரை கூட உச்சரிக்காமல் அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு பேச்சு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கிற விஜய் வந்து ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோடு பயணிக்கிறார். நம்மளால் ஆட்சியை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி அவர் என்னுடைய பிரச்சார பயணத்தில் பேசிட்டு வர்றாரு. ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் என்பது வேறாக இருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பை உடைத்து இதிலிருந்து ஒரு ஆட்சியை மீட்டெடுப்பதற்கு இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கு சாத்தியமே இல்லை. ஓகே, அவர் யாரோடு நீ கூட்டணி சேர போகிறான்னு தெரியல. ஏன்னா கடந்த 2 நாட்களுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூட தூது போனாங்க. இந்த அணிக்கு, என்டிஏ அணிக்கு தவேகாவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி மேற்கொண்டார்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அவர் வருவாரான்னு தெரியல. ஓகே, தனக்கான ஆதரவு என்ன, மக்களினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்று பரீட்சித்து பார்க்க வேண்டுமென்றால் தனித்து தான் வருவார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த நிலையிலும் எந்த அரசியல் கட்சியும் அங்கே நாடி போகலை. எல்லாமே திமுக இல்லைன்னா அண்ணா திமுக தான் போயிட்டுருக்காங்க. யாரும் வெளிப்படையாக சென்று அவரோடு பேசி உடன்பாட்டுக்கு இதுவரையிலும் போகலை. இனியும் போவார்களா சந்தேகம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 மாதங்களாக அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. இதை காரணம் காட்டி ஒரு 3 சீட்டு அதிகமாக வாங்கி அங்கேயே திமுகவிலேயே ஐக்கியம் ஆயிடுச்சு காங்கிரஸ். 25-28 போயிட்டாங்க. வராது. இப்போ எடப்பாடி முயற்சி பலனளித்து இங்கு வருவாரா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முயற்சி வெற்றி பெற்று தாவேகா, அதிமுக, என்டிஏ அணியை வந்துகிற பொழுது நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை திமுகவை வீழ்த்திடலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வருவாரா? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தரித்து நிற்கிற பொழுது சதவீதம் வாங்குவார், ஒரு 10-12% அளவுக்கு வாக்குகள் வாங்குமாறு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. நான் கிட்டத்தட்ட 1967 தேர்தலிருந்து பார்க்குறேன். என்னுடைய 13வது வயதில் 8ஆம் வகுப்பு மாணவனாக 67ல் திமுகவினுடைய உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு போனேன். எங்கள் அப்பா கிளை செயலாளருங்கிறதுனால. அதனால் அந்த 67-71 கிட்டத்தட்ட இந்த ஒரு 10-14 சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர் என்கிற முறையில் இந்த அரசியல் தேர்தல் களத்தை மிக அணுக்கமாக இருந்து பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த முறையும் திமுக ஆட்சிக்கு வருங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அது இப்போதைக்கு இந்த தேர்தலில் வெற்றி இல்லை. எதிர்காலத்தில் அவருடைய அணுகுமுறை மக்களுக்கான பிரச்சனைகளில் கீழே வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஆட்சிக்கு எதிராக களமாடணும். வந்தோம் போனோம், இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது வேறு மாதிரியான களம். இதில் கீழே இறங்கணும், ஃபீல்டில் இறங்கணும். அவர் போடுற வேட்பாளர்கள்லாம் அந்த ரசிகர் மன்றத்தில் அவருடைய இயக்கத்தில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற திமுக, அண்ணா திமுக, அவனுடைய தோழமை கட்சிகளில் பூரா பெரிய ஆட்கள், பழந்துன்னு கொட்டை போட்ட ஆசைமைகள். அவன்லாம் எம்பி, எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி அப்படின்னு பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்து வந்திருக்கவங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வெற்றி பெற்று போயிடும். 50,000 60,000 ஓட்டெல்லாம் வாங்குவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை விட ஒரு 1000 500 1000 ஓட்டை வாங்கிட்டு அவர் ஜெயிச்சு போயிடுவாங்க. பிரதான கட்சிகள் வெற்றி பெற்றுடும். இது ஒரு பரீட்சையாக அவர் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ பீகார் எலெக்ஷன் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. அந்த எலெக்ஷனில் நிதிஷ்குமார் வந்து இப்போ முதலமைச்சராக பாஜக கூட கூட்டணி அமைச்சு இருக்காங்க. இப்போது நிதிஷ்குமாரை வந்து மத்தியில் எம்பி ஆக்கிட்டு அங்கே வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஒருவேளை இப்போ நம்ம பேசின மாதிரியே விஜய் அங்கே போனாலும் சரி, இல்லை அதிமுகவே ஆட்சி அமைச்சாலும் சரி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அதே பீகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே நிலை தான் இங்கே தமிழகத்திலும் ஏற்படுமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறைகளை நம்ம கடந்த பல 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய கட்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்குது. பீகார் தேர்தலில் அதிக இடங்கள் பாஜக தான் வெற்றி பெற்றது. அப்போதே நிதிஷை முதலமைச்சராகிற போது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுங்கிற விமர்சனம் இருந்தது. அது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். மகாராஷ்டிராவில், பீகாரில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். பட் தமிழ்நாட்டில் வந்து அவங்களால அதை சக்ஸஸ் பண்ண முடியாது என்பது என்னுடைய பார்வை. இங்கே பாஜக, பிஜேபி, நரேந்திர மோடிக்கான எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத நம்ம 2014 செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் லேடியா, குஜராத்தின் மோடியான்னு சவால் விட்டு
நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சி தனித்து போட்டிட்டு 37 இடம் ஜெயிச்சதில்லை. ஒரு பெரிய வரலாற்று சாதனை ஜெயலலிதா படைச்சிட்டு போயிட்டாங்க. கட்டாயம். அதுக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகமும் 100% வெற்றியை பெற்றது. 39 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். ஆமாம். அதனால் ஒரு 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 மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இங்கே இருக்கிறதுனால அவர்கள் இந்த இருக்கிற இப்போ பாஜக வந்து கடந்த ஒரு 80ல் தொடங்கி ஒரு 10-30 ஆண்டுகளாக வளர்ச்சி பாதையிலே இல்லை. திரு எல்முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை இவங்க பீரியடில் தான் பாஜக வந்து ஒரு வேகமான வளர்ச்சி. இந்த நோட்டாவுக்கு கீழே இருந்தது ஒரு 4-5% என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது திரு அண்ணாமலை தான். இப்போ இது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு 40% வேணும். இப்போ 4%லேருந்து 40% இன்னும் இல்லை. அப்போ இருக்கிற கட்சிகளை சிதைத்து அவங்களுக்கு ஒரு நோக்கம் முன்னே இருந்தது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் போட்டாங்க. ஓகே. ஸோ அது மற்ற இடங்களில் நடந்தது. தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஓகே. அது என்ன முயற்சி மேற்கொள்கிறார்கள், யார் இரையாக போகிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கட்டாயமா சார். நிறைய விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.